ஒரு வினாடி தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் நடுவில் எப்பொழுதும் அசைவாடுகிற நல்ல ஆண்டவர். ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து இருக்கிறோம். தேவனுடைய கண்கள் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கின்றது. இந்த வேளையிலும் தேவ ஆவியானுடைய வசனத்தை, வார்த்தையை சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் ஒருமனப்படுத்தி, என்னோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை இருதயத்தில் கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடும் என்னோடும் நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு விளக்கி காண்பியும். பேசுகிற அடிமையை மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளின் இந்த மாலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற அனைத்து திருச்சபையின் மக்களுக்கும் ஜெம்ஸ் இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம்ஸ் இயக்கத்தில் நான் இருந்தாலும் கடந்த ஆண்டு 6 மாதம், இந்த வருஷத்தில் 4 மாதம் உங்களோடு இருக்கிறேன். ஆனால் ப்ரொமோஷனல் சைடில் தான் இருக்கிறேன். ஆனால் முன்னேற்ற பணிக்காக அங்கங்கே ஓடி அலைந்ததும் கிடையாது, பணங்குடுன்னு கேட்டதும் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு பலனை, கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு பாஸ்டர்கிட்ட கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். உங்கள் மத்தியிலும் பாஸ்டர் மூலமாக அழைப்பு வந்தது, நன்றி செலுத்துகின்ற ஆராதனை. அதிலும் ஒரு தொலைநோக்கு தரிசனத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, உங்களிடத்திலிருந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றவர்களுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்றியறிதலோடு கூட கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகள் அனைத்தும் மிஷனரி பணித்தளங்களுக்குள்ளேயும் அதன் மூலம் நடைபெறுகின்ற பணிக்காக செலவிடுவதற்கு ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவ ஆவியானவர் எனக்கு முன்பாக காண்பித்து கற்றுக் கொடுத்த காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன், வாஞ்சிக்கின்றேன். ஜெம்ஸ் இயக்கத்திலையும் நீங்கள் தாங்கி வருகின்ற பணித்தளங்களில் இருக்கிற மிஷனரிகளை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் தேவன் கொடுத்த இந்த 3 மிஷனரிகளும் பணி செய்கின்ற இடத்துல இன்றைக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டு உங்களை போன்ற ஜனங்கள் அந்த இடத்துல ஆராதிப்பதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் கேட்பதெல்லாம் ஜெபியுங்கள். மிஷனரிகளை தாங்குறீங்க, மிஷனரிகளுக்காக கொடுக்குறீங்க. ஆனால் அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு இயக்கத்துக்காக, அவங்க ஊழியம் செய்கிற பகுதிக்காக, அங்கே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். 17வது அதிகாரத்தின், லூக்கா 17வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே?
தலைப்பை குறித்து பார்க்கும்போது தேவன் தேடும் மனிதர்கள் என்று சொல்லி அருமையான தலைப்பு ஒன்றையும் கொடுத்தாச்சுது. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்படுகின்ற பொழுது ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த நாளின் இந்த மாலை வேளையிலோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் எவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காரியம் என்னிடத்திலோ உங்களிடத்திலோ அவர் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உடையவர் என்பதை மறந்து விடவே கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் தான். எல்லா காரியங்களிலும் கிருபைகளை பிரதிபலன்களை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, கொடுத்த ஆண்டவர் நீ எவ்விதமாக செயல்பட்டாய், எவ்விதமாக நீ அந்த இடத்துல வாழ்ந்தாய் என்று சொல்லி கேள்வி கேட்பதற்கும் உரிமை உடையவர் என்பதை மறந்து போகவே கூடாது. ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அது என்னன்னா, ஆண்டவர் என்னிடத்துல கேள்வி கேட்பார். உனக்கு கொடுத்திருக்கிற பணியில், உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில், உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தில், நீ இருக்கிற சபையில் நீ என்ன செய்தாய் என்று சொல்லி நிச்சயமாகவே என்கிட்டையும் கேட்பாரு, உங்கள்கிட்டையும் நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறபடினால், கேள்வி கேட்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் நானும் நீங்களும் நிற்கின்ற பொழுது என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதைத்தான் இன்றைய நாளில் சிந்திக்கும்படியாக ஆண்டவருடைய ஆவியானவர் கிருபை தருவாராக. இந்த இடத்துல பார்க்கின்றோம், நாற்றமெடுத்த ஒரு சரீரமுடைய மனிதர்கள் 10 பேர் இருந்தார்கள். அதில் 10 பேரும் சுகமானாங்க. இவங்க நாற்றம் எடுத்ததோடு மாத்திரமல்ல, ஊருக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவரோ இந்த 10 பேரையும் சொஸ்தமாக்கினார். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரை தேடி வந்த காட்சியை பார்த்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த அருமையான கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நாம் நன்றி அறிதவர்களாய், நன்றி அறிதல் உள்ள இருதயமுடையவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதோடு மாத்திரமல்ல, கட்டளையும் அவர் கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் நாம் எல்லாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆனால் தேவனுக்கு நான் எவ்வளவு நன்றி பலிகளை செலுத்துகின்றேனோ அந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, நான் ஆசீர்வாதமாகவும் திகழ்வேன் என்பதற்கு குடும்ப வாழ்க்கையிலும் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும். கொடுக்கிற சபையிலும் ஏராளமான சாட்சிகளை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் சின்ன கேதரிங்காக தான் இருக்கிறீங்க. ஆனாலும் மாதம் தோறும் நீங்கள் ஆதரிக்கின்ற மிஷனரிகளுடைய எண்ணிக்கை மற்ற சபைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல மனதை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நாமோ உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிற நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் என்ற ஒரு அருமையான தேவ மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்கின்ற பொழுது அவர்
தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் அவர் கடந்து செல்கின்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் அவர் பலிபீடம் கட்டினதோடு மாத்திரமல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தேவ மனிதனாக அவர் காணப்பட்டதோடு மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை கனப்படுத்தினதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஒரு சாட்சி உள்ள பாத்திரமாக நிறுத்தினார் என்பதற்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 7-8 வசனத்தையோ, 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையோ, 14ஆம் அதிகாரத்தில் 18வது 23வது வசனத்திலேயோ, 21வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலும் ஆண்டவர் எவ்விதமாக ஆபிரகாமை உயர்த்தினார் என்பதை அருமையாக வேத புஸ்தகம் நமக்கு சுட்டி காண்பிப்பதோடு மாத்திரமல்ல, அவன் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றான். பார்க்கின்றோம். முதல்ல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், பலிபீடத்தை கட்டினான், உன்னதமான தேவனை தொழுது கொண்டான். அதுக்கடுத்து ஆண்டவர் அவனுக்கு முன்பாக சொல்லுகின்ற பொழுது சதா காலமுள்ள தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி மிக அருமையாக நமக்கு முன்னே ஆண்டவர் ஆபிரகாமை வைக்கின்றார். அப்படியானால் நன்றி செலுத்துகின்ற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவர் தனக்குள்ள கொண்டு வருவதோடு மாத்திரமல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்துகின்ற நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறபடியினால் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நீங்களும் நானும் நன்றி உடையவர்களாக திகழ வேண்டும். நன்றி உடையவர்களாக இருப்பதோடு மாத்திரமல்ல, நன்றி செலுத்தும் போது ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரை நாம் கனப்படுத்துகின்ற பொழுது அவரும் என்னை கனப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 30வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நாம் கனப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஜாதிகளுக்குள்ள ஆசீர்வாதமாக வைப்பேன். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் நன்றி உடையவனாக கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் உண்டு. அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அண்ணனை ஊழியத்திற்கென்று அழைத்த பொழுது, மகனே நீ வேலையை ராஜினாமா செய்து விட்டு பீகாருக்கு போகும்போது அண்ணனோடு ஆண்டவர் இடைப்பட்ட காரியம் ஒரு காரியம் ஒன்று உண்டு. நான் உன்னை அழைத்து செல்றேன். எங்கன்னா நன்றி இல்லாத ஜனங்கள் நடுவில், நன்றின்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஜனங்கள் நடுவில் தான் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். ஆனால் இந்த ஜனங்களை என்னை காண்பிப்பதற்கு, என்னை கொடுப்பதற்கு உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த பொழுது அண்ணன் அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு அதன் பிரதிபலனை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மிஷினரியுடைய கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பீகார் இன்னைக்கு ஒரு மிஷினரியுடைய பூங்காவாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அர்ப்பணம், ஒரு கீழ்ப்படிதல். ஆனால் இன்னைக்கு பீகாரில் உள்ள சபைகளை குறித்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், எந்த ஜனம் நன்றி சொல்ல அதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அந்த ஜனம் தேவ சமூகத்துக்குள்ள வருவதோடு மாத்திரமல்ல, நன்றி செலுத்துவதிலே மிகவும் சிறந்தவர்களாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
என்று சொன்னால் உங்களை போன்றவர்கள், ஜெபிக்கிற ஜெபமோ உங்களை போன்றவர்கள் கொடுக்கிற இந்த பங்குகள் தேசத்தில் அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை இன்றைக்கு வேத வசனங்கள் செய்து கொண்டிருக்கிறத நான் காண்பிக்க முடியும். அப்படியானால் என் ஆண்டவர் இந்த இடத்துல கேள்வி கேட்கிற ஒரு நல்லவரா ஆண்டவராக இருப்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் தேடுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்னை தேடுகின்றார். சிலருடைய உள்ளம் இங்கே வெளியே இருக்கோ, ஆனால் பாடி மட்டும் இங்கே இருக்கோ, உள்ளமோ வெளியே எங்கேயும் இருக்கோ. ஆனால் ஆண்டவர் அதையும் தேடுவதோடு மாத்திரமல்ல, வெளியே நிற்கின்ற ஜனங்களையும் ஆண்டவர் தேடி, இன்றைக்கு கர்த்தருடைய நாள் அல்லவோ, இந்த நாளில் எங்கே போனீங்க சொல்லி தேடுகிற ஒரு நல்ல ஆண்டவரை பெற்றிருக்கிறபடினால் நாம் ஆண்டவரை தேடுதலில் இந்த குஷ்டரோகியானவன் எவ்விதமாக தேவனுக்கு முன்பாக வந்து நன்றி செலுத்தினதோடு மாத்திரமல்ல, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் 19வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 9 பேர் வெளியே வரல. ஆனால் இந்த ஒரு மனிதன் மாத்திரம் தேவ சமூகத்துக்குள்ள வந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் 9 பேர் இந்த ரட்சிப்பை இழந்தவர்களாக நிற்கின்ற பொழுது ஆண்டவர் தேடுகின்றார். ரட்சிக்கப்படாத இந்த மக்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தேடுவதோடு மாத்திரமல்ல, கேள்வி கேட்கின்ற ஒரு நல்ல ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் தேடுகிற ஒரு ஆண்டவர் என்பதற்கு ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 9வது வசனத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லி தான் படைத்த மனிதனை ஆண்டவர் தேடுகின்றார். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதுல ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகின்ற மகன், ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்ற மகன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் ஈடுபட்ட இந்த மகன் இன்றைய நாளில் ஓடி ஒளிந்து கொண்டார். எதின் நிமித்தம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். பிசாசானவன், அழகு என்று சொல்லக்கூடிய இவன் இன்றைய நாளில் மனிதனை வஞ்சகமாக பேசினதோடு மாத்திரமல்ல, தேவனை விட்டு பிரிக்கின்றவனாக அவன் செயல்பட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே செய்ய வைக்கின்றான். அப்படியானால் என் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு காரியம், நன்றி மறப்பதற்கு, நன்றியை சொல்ல விடாமல் தடுப்பதற்கு நமக்கு முன்னே இருக்கிறவன் பிசாசானவன். இதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆகையினால்தான் பார்க்கின்றோம், மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று, கட்டளையாக கொடுத்த ஒன்று, நீங்க நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இந்த ஆதாமை நமக்கு முன்பாக நிறுத்தினதோடு மாத்திரமல்ல, இந்த ஆதாம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரித்த பிசாசானவன் வஞ்சகன் என்பதை சுட்டி காண்பித்ததோடு மாத்திரமல்ல, பிரித்து ஆளுகிறவன் என்பதை சுட்டி காண்பித்து இந்த இடத்துல கேள்வி கேட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை வைக்கிறார். உங்களையும் என்னையும் பிரிப்பதற்கு, தேவ சமூகத்திலிருந்து
தேவனுடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை விட்டே பிரிக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான், பிசாசானவன். நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம், நமக்கு முன்னே இருக்கின்ற சத்துரு நம்மை பிரித்து ஆளுகின்றபடியினால் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வஞ்சகன் இருக்கின்றான், அவன் உங்களையும் என்னையும் பிரிக்கின்றவனாக இருக்கின்றபடியினால் ஆதாமை நோக்கி கூப்பிடுறார். ஆதாமோ ஓடி ஒளிந்து கொள்கின்றான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து மீண்டும் தன்னோடு சேர்ப்பதற்குத்தான் இந்த எவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை தேடுகின்றார் ஆண்டவர். என் சத்தத்தை கேட்பாயா, என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் தேடுகின்றார். நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்பதை முதலாவது தீர்மானிப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் தேடுகின்றார் ஒரு மனுஷியை. எவ்விதம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 8வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகின்றாய் என்று சொல்லி அவளிடத்திலே ஒரு கேள்வி ஒன்றை ஆண்டவர் கேட்கின்றார். கேட்கின்ற ஆண்டவர் தேடுகின்றார். நீ எங்கேயோ போயிட்ட, எங்கேயோ இருந்த, எவ்வளவோ நல்ல நிலையில இருந்த பொழுது இன்னைக்கு வனாந்தரத்தில் வருகின்றாய். வனாந்தரத்தில் வருவதோடு மாத்திரமல்ல, என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்க இருக்கிற, எங்க இருக்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளினது யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவளிடத்துல சாதாரணமா ஒரு வேலைக்காரியா இருந்தவா ஒரு எஜமான் உடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுறா. ஆனா உள்ளத்துக்குள்ள வந்தது பெருமை, மறந்து போன தன்மை. அதோடு கூட மாத்திரமல்ல, எஜமாட்டியே அற்பமாய் எண்ணினபடினால் அவளும் ஓடி வருகின்றாள். ஆனால் ஆண்டவர் அவளை தேடி, நீ மீண்டும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அடங்கி இரு என்று சொல்லி அவருடைய எஜமான் இடத்திற்கு அனுப்புனதை நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், தேவனோடு இருக்கின்றோம். இன்றைக்கு எனக்கு முன்னே இருக்கின்ற வாழ்க்கையில என்னை ஆண்டவர் தேடுகின்றார். தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவர் தேடி வருகின்ற பொழுது நான் முழு உள்ளத்தோடு இருக்கின்றேனா, இல்லைன்னா பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனா? பிரிக்கப்பட்ட நிலையில் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரிவினை அல்ல, தேவனோடு கூட என்னோடு கூட உறவுக்குள், என் வசனத்தை உன் இருதயத்தில் வைத்துக்கொள், காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைப்பதோடு மாத்திரமல்ல, உன் பிரதான எதிரி பிசாசானவன் அலகை உனக்கு முன்னால் இருக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய சகோதரர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நன்றி பலிகளை, துதி பலிகளை தேவ சமூகத்துக்கு உள்ளே வருகின்ற பொழுது சரியானபடி சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொடுத்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் தேடுகின்ற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நேராக கடந்து வருகின்ற பொழுது 15வது வசனத்திலே 14வது வசனத்தின் நடுப்பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். ஆண்டவர் தேடுகின்ற ஒரு ஆண்டவர்.
நான் உங்களுடையதை அல்ல, எனக்கு தேவை நீங்க தான். எனக்கு தேவை நீங்க தான். நான் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது எங்கள் அப்பா ஞானஸ்நானத்துக்கெல்லாம் சாமானியமாக ஒத்துக்கூட மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் சிஎஸ்ஐ ஆங்கிலிகன் பிராட்டப்பில் ஸ்ட்ராங்கானவங்க. நான் ஞானஸ்நானம் எடுக்க போகின்றேன் என்று சொல்லி போய் எங்கள் அப்பாட்ட நின்ன பொழுது தலையில் கை வச்சாங்க, ஜோம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நிற்கின்ற பொழுது அன்றைய நாளில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்டிகாஸ்டல் பீப்புள்ஸ் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நகையை கலட்டுன்னு சொல்லுவாங்க. நகையை கலட்டலைன்னா ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் ஞானஸ்நானம் கொடுத்த அண்ணன் சொன்னாங்க, நீ நகையோடு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள். ஏன்னா நீ என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயோ அன்றைக்கு நீ கர்த்தருடையவன். கர்த்தரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் நீ கர்த்தருக்கு உரியவன். ஆகையினால நகையை கலட்டிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், நகையை போட்டுக்கொண்டே ஞானஸ்நானம் எடு. நீயே வந்ததுக்கு அப்புறம் உன் நகையும் இது கர்த்தருக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அருமையாக அந்த அண்ணன் சொன்ன காரியம் இன்னைக்கும் என் காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் மூலமா சொல்லுகின்ற காரியம், உங்களுடையதே அல்ல, உங்களைத்தான் ஆண்டவர் தேடுகின்றார். ஆண்டவருக்கு தேவை உங்க பொண்ணு இல்லை, உங்க பொருள் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை நீங்க தான். எதற்காக? ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கின்ற உலக வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கு முன்பாக கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல, நீ என்ன தேடும்போது நான் உன்னைத்தான் தேடுறேன், உனக்கு உள்ளது ரெண்டாவது பட்சம்தான் சொல்லி ஆண்டவர் எனக்குள்ள இந்த காரியத்தை போட்ட பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்குள்ள அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவருக்கு தேவை நீங்க தான், நீங்க தான். இந்த 10 குஷ்டரோகியில ஒருத்தனுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. ஆனால் 9 பேருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரை காண்பிப்பதற்கு தேவை என்பதை தெளிவாக சுட்டி காண்பித்ததோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க தான் முதல்ல தேவை. அதுக்கப்புறம்தான் உங்களுடைய பொன் பொருள் எல்லாமே தேவை. நீங்கள் ஆதரிக்கின்ற மிஷனரி பணித்தளத்தில் ஜோகாப்பட்டி என்ற ஒரு பகுதி ஒன்று உண்டு. இந்த ஜோகாப்பட்டியில் ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சமயம் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டின பொழுது விசுவாசி ஒருத்தர் வீட்டுக்கு என்னை அழைத்து போனாங்க. போன பொழுது நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சது வரிசையாக ரூம்குள்ளே போயிருந்து ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. கால்கள் சூம்பின ஒரு நிலை, கைகள் சூம்பின ஒரு நிலை. அமைதியாக படுத்திருந்தா அந்த பையன், பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. முதல் பிள்ளைய இழுத்து கொண்டு போட்டு வந்தாங்க. ரெண்டாவது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு பொம்பளை பிள்ளைய இழுத்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளையும் பார்க்குறேன், இவளும் அதே ஒரு நிலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் மூன்றாவதும் ஒரு பிள்ளைய இழுத்துட்டு வராங்க. 3 பேரும் இதே ஒரு நிலையில் நிற்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அந்த மிஷினரிட்ட கேட்டேன், தம்பி இவங்க எப்படி இன்னைக்கு இருக்கிறாங்க? அண்ணே, ஆண்டவரை அறியாத காலத்தில் அவங்க இருந்தாங்க,
இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு எங்க ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய ஞாபகத்தில் கொண்டு வந்தார். உங்களை தான் நான் தேடுறேன், உங்களை தான் நான் தேடுறேன். எதற்காக? இந்த குடும்பம் பாவத்திலேயோ சாபத்திலேயோ எதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் துக்கத்தின் மேல் துக்கம், துயரத்தின் மேல் துயரம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சென்றபடியினால் மகிழ்ச்சியோடு கூட நின்றதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தேடுகிறார், உங்களுடையதே அல்ல, உங்களை தான். இதே காரியத்தை அப்படியே நான் வருகின்ற பொழுது அங்கே தான் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல நடந்துச்சுது. ஒரு இல்லத்துக்குள்ளாக என்னை அழைத்தாங்க, கடந்து சென்றேன். கடந்து சென்ற பொழுது அந்த இல்லத்துக்குள்ள முதல்ல பார்க்குற ஒரு பெண் பிள்ளையை காட்டினார்கள். அந்த பெண் பிள்ளையோ இதே நிலைமை, இதே நிலைமையில இருக்கின்ற பொழுது பார்த்த பரிதாபமாக இருந்துச்சு. அண்ணே தோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க. அங்கே போனால் அங்கே 2 பையங்க இருந்தாங்க. அங்கே 2 பையங்க இருக்கின்ற பொழுது அந்த 2 பையங்களையும் பார்த்தேன். அந்த 2 பையங்களும் இதே நிலைமையில தான் நிற்கின்ற பொழுது அன்றைய நாள் இயேசுவை அறியாத காலகட்டத்தில் அவர்களை வழி நடத்தின பிள்ளைகள் என்ன சொன்னாங்கன்னா, உன் குடும்பத்தில் சாபம் இருக்குது, உன் குடும்பத்தில் பாவம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டுன்னா தெய்வத்துக்கு முன்பாக முழு நிர்வாணமாக 3 தினங்கள் நீ நிற்கணும். நீ இவ்வாறு நின்றாய் என்று சொன்னால் உன் பிள்ளை சுகமாயிருவான்னு சொன்னாங்க. இந்த சகோதரியும் அதை நம்பி எப்படியாகிலும் என் பிள்ளை சுகமடைந்து விடுவாள் என்று சொல்லி நம்பி 3 நாட்கள் உடம்புல ஒரு சின்ன பிட்டு கூட துணி இல்லாமல் முழு நிர்வாணமாக நின்னாங்க. ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. ஆனால் பின்னான காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஊழியர் அந்த பகுதிக்குள்ளே கடந்து செல்கின்ற பொழுது பார்க்கிறார், இயேசுவை கொடுக்குறாங்க. இயேசுவை இந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆனால் ஒரு பிள்ளை இருக்கிறா, பெண் பிள்ளை மட்டும் இன்னைக்கு இருக்கிறா. ஆனால் அவங்க சொல்கிற காரியம், எங்களுக்கு இயேசு போதும். எங்களுக்கு முன்னான காலகட்டத்தில் இயேசுவை அறியாமல் இருந்தோம், எங்களை இப்படிலாம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது எங்கே இல்லை, தமிழ்நாட்டில் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிஷனரி பணித்தளங்களுக்குள்ளாக தேவ அன்பை பெற்ற ஜனம், தேவ அன்பை கொடுக்கிற ஜனங்களுக்காக, பெற்றுக்கொள்கிற மக்களுக்காக உதாரத்துவமாக கொடுக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் உங்களுடையதே அல்ல, உங்களையே ஆண்டவர் தேடுகின்றார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், முன்னே உலகம், வஞ்சகன், பிசாசானவன் இருக்கின்றான். முழு நிர்வாணமாக்கி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் நிர்வாணமாய் இருக்கின்ற இந்த மனிதனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க இயேசு என்னும் இரட்சகர் இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை கூறி அறிவிப்பதற்கு நன்றி அறிதல் உள்ள இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்ததோடு மாத்திரமல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம்.
பாடி மட்டும் இங்கே இருக்குது, மனசோ எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி நின்னோம்னா ஆண்டவர் உங்களை தேடுகின்றார். உள்ளத்தை முழு உள்ளத்தோடு கூட தேவனை தேடுவோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற உள்ளங்களை ஆண்டவர் தேடி வந்து நிற்கின்றார். நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கே இந்த ஒரு குஷ்டரோகி ரட்சிப்பை பெற்றவனாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவனாக இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் 9 பேர் இழந்த நிலையில் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் அழைக்கின்றார், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்து உள்ளாக நாம் வர வேண்டும். வருவதோடு மாத்திரமல்ல, வெளியே இருக்கின்ற உலகத்திற்கு இயேசுவை காண்பிக்க, இயேசுவை கொடுக்க ஆண்டவர் உங்களை நம்பிதான் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை என்ன செய்ய போகிறோம்? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, நமக்கு முன்னே இருக்கின்ற உலகத்தில் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சாபங்கள் நிறைந்த இந்த பூமியில் படிச்சிட்டோம், முன்னேறிட்டோம், இந்தியா ஹை லெவலில் போயிடுச்சுது. ஆனால் வீட்டில் பிள்ளைகள் சுகமடையணும்னா முழு நிர்வாணமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி தவறான பாதையை காட்டுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இயேசுவை அறிந்திருக்கின்ற நாம், இயேசுவை அறிந்திருக்கின்ற நாம், இவர் மூலம் உனக்கு ஒரு சந்தோஷம், இவர் மூலம் உனக்கு ஒரு சமாதானம், இவர் மூலம் உனக்கு ஒரு ரட்சிப்பு கூறி அறிவிப்பதற்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, நான் என்னை தருகிறேன், என்னுடைய வல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? கேள்வி கேட்கின்ற ஆண்டவர் தேடி நிற்கின்றார். கேள்வி கேட்கின்ற பொழுது பதில் கொடுப்பதற்கு ஏற்ற விதமாய் என்னை தருகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை தருகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து சுகத்தை, உம்மிடத்திலிருந்து ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்வதற்கும் என்னை தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஒரு அருமையான மனமகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. தொலைநோக்கு தரிசனத்தோடு ஆண்டவரே, எங்கள் தேசமும் இந்த உலகமும் உம்மை அறிய வேண்டும். இந்த ஜனங்களுக்கு நாங்கள் எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்த இந்த ஜனங்கள் நடுவில் தேவன், நான் உங்களை தேடுகிறேன், உங்களை தேடுகிறேன், உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட இந்த ஜனங்கள் தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்க ஆவியானவர் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடையவர்கள். இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்த ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடையவர்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வஞ்சகனுடைய சத்தத்துக்கு விலகி இருக்கவும், ஆண்டவரே, வஞ்சகன் பின்னால் சென்று விடாதபடி தங்களை காத்து கொள்ளவும், ஆண்டவரே, பெருமையோ மனமேட்டிமையோ இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் உம்முடையவர்கள் ஆண்டவரே. இவர்கள் வந்த அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்துல இவங்க என்ன நோக்கத்தோடு உம்மிடத்துல மன்றாடுகிறார்களோ, என்ன மன பாரத்தோடு அமர்ந்திருக்கிறார்களோ, என்ன மன சஞ்சலத்தோடு வந்திருக்கின்றார்களோ, தேவன் தாமே இவர்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் மாற்றி, வேதனைகளை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பரிபூர்ணமான சமாதானத்தோடு ஆசீர்வதித்து அனுப்போம். சபை உம்முடையது ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடையவர்கள். உம்மில் வளர பெருக தேவாவியானவர் அனுக்கிரகம் பாராட்டும். கிருபையானது கூட இருக்கட்டும்.
நீர் தேடுகிற ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உம்மில் நிலைத்திருக்க, உம்மில் வளர்ந்து பெருக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும். கிருபையானது கூட இருக்கட்டும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.